ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சித்திரை மாசம் மேஷ ராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக தான் இருக்கும். போன மார்ச் 6ஆம் தேதி வந்து 7 துவங்கிடுச்சு. மேஷ ராசிக்கு எப்பயுமே வந்து 7 சனி கொஞ்சம் கடுமையை தான் காட்டும். ஆனால் 2ஆம் சுத்து உள்ளவங்க பயப்பட தேவையில்லை. அதே சமயம் சொந்த தசாபுத்தி வலுவா இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3ல் இருக்கிற குரு வந்து உங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைக்க காத்துட்டு இருப்பார். இந்த சூழல்ல 7 சனி நடக்கிறதுனால கூட வந்து போன மாசம் சூரியன் செவ்வாய் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருந்தது. இப்பயும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் சனியோட தான் சேர்ந்துருக்கு. அதனால நீங்க வந்து உத்தியோக இடத்துல உங்களுடைய பேருக்கு எந்த பங்கமும் வராம நடந்துக்கணும். சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப இணக்கத்தோட போகணும். மேலதிகாரிகளுடைய பேச்சுக்கு செவி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணியில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்களுடைய ஜென்மராசியில் உச்சம் பெறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ற டைமிங் அதிகமாகலாம். அதே சமயம் இந்த நெருப்புல வேலை செய்யற மாதிரி வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுடைய வேலை உங்களை வந்து நிறைய வாட்டலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா வந்து வியாபாரத்துல எச்சரிக்கையோட தான் நீங்க செயல்படணும். ஏன்னா 7 சனியுடைய தாக்கம்ன்றது வந்து விரைய சனியா இருக்கிறதுனால அது எடுத்த எடுப்புல அதிக ஆக்ரோஷத்தை காட்டலாம்ன்றதுனால நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. சொந்த தசாபுத்தி நல்லா உள்ளவங்க இது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், ஹோட்டல், கல்வி, எலக்ட்ரானிக் சம்மந்தப்படுத்துவர்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்படுத்துவர்கள் இது செய்கிறவங்களுக்கு யோகங்கள் அதிகமாக இருக்கும். மருத்துவ துறை சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல மாதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பேங்கிங் செக்டாரில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். குடும்பம் சந்தோஷகரமாக காணப்படும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அதே நேரம் வந்து அவங்க வந்து ஆரோக்கியத்தோடையும் திகழ்வாங்க. அதனால அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனைவியோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும்னு சொல்லலாம். ஏன்னா போன மாதம் வந்து அது கடுமையாக இருந்தது. இந்த மாதம் வந்து அந்த கடுமையை கொஞ்சம் குறையும். சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் இணக்கத்தோட நடக்க வேண்டியது அவசியம். இன்னொன்னு, அவங்களால ஒரு சில இழப்பும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் அமையலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கலாம். அது வந்து இந்த மாத சிறப்பு பலனாக எடுத்துக்கலாம். ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுக்கு வந்து முழங்கால் வலி, கால் வலி இது வந்து ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு. சம்பந்தம் இல்லாத எலும்பு வலிகள் ஏற்படலாம். அதுல கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சளி தொல்லையில பாதிக்கப்பட்டிருவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனா வந்து தாய் தந்தையருடைய உடல்நிலைன்னு பாத்தீங்கன்னா தந்தையுடைய உடல்நிலையை காட்டிலும் தாயோடைய உடல்நிலையில கவனம் அதிகமா தேவை. இந்த மாதம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர், ஆஞ்சநேயர், முன்னோர் வழிபாடு, சூரிய நாராயணர் வழிபாடு. இவங்களை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்த சிறப்பு அமையும்.